தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பிஜேபி. ஒரு கேள்வி. இப்போது கரூரில் 41 பேர் செத்தாங்க. நீங்கள் தாமதமாக வந்ததுக்கு காரணம் யார்? நீங்கள் தானே காரணம். அந்த 41 குடும்பத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போது நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க. இப்போது சிஎம் ஆன பிறகு உங்களை யாருமே கேள்விக்கு கேட்கக்கூடாது, தப்பாகவும் பேசக்கூடாது. பேசுனா வழக்கு பதிவு பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. இது என்ன விதத்து சார் நியாயம்? இப்போது நீங்கள் சாதாரண நடிகராக இருக்கும்போது ஒரு தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் அண்ணுங்க, அப்புறம் மோடி எங்கள் பாரத பிரதமர் மோடிஜி ஏஜி தமிழ்நாடுன்னா அலர்ஜியா ஜி ஆஜி ஈஜின்னு பேசலாம். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பேசலாம். அப்போ உங்கள் மேலே எவ்வளோ வழக்கு போட்டிருக்கணும்? நாங்கள் நினச்சிருந்தா நாங்கள் எதனா போட்டோமா? ஏன்னா பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது சார். உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் ஆட்சியில் உக்காண்டிருக்கீங்க, சிஎம்மாக இருக்குங்க, மக்களும் நல்லது பண்ணுங்கள். கரூர் விஷயத்தில் முழுக்க பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் கட்சி தான். அன்றைக்கி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மட்டும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்காமல் இருந்திருந்தால் என்ன சார் ஆகிருக்கும்? உங்களோட அரசியல் வாழ்க்கை காலி ஆகிட்டுருக்கு சார். அதை ஞாபகத்தை வச்சு பேசுங்க சார். ஆதவ அர்ஜுனன் பேசுகிற பாருங்கள் சார். தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டுருக்காரு. நல்ல ஆட்சி கொடுங்க சார். நல்ல ஆட்சி கொடுத்தா யாருமே எதுவுமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க சார். நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே நீங்கள் நிறைவேற்றணும். இப்போ பாருங்கள், உங்கள் கட்சியில் 108 எம்எல்ஏக்களில் 63 பேர் மேலே கொலை வழக்குகள் இருக்குது. எல்லாமே திருடனங்கள் தான் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன சார் பதில் சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் தவறு செய்ய விட மாட்டேன், ₹1 தொடுவும் மாட்டேன். ஓகே, சந்தோஷம்தான். அதே மாதிரி ஊழல் பண்ணவங்க யாரையும் விட மாட்டேன். ஆனால் அதுக்கு அர்த்தம் இப்போ எனக்கு புரியுது. அந்த ஊழல் பண்ணவங்க தான் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் எம்எல்ஏ இருக்கட்டும், உங்கள் கட்சியில் இப்போ சேர்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சேர்க்கலாமா? சொல்லுங்கள் சார், நீங்கள் சேர்க்கலாமா? நான் கேட்குற கேள்வி, சேர்க்கலாமா? நீங்கள் எல்லோரும் உங்கள் கட்சியில் தான் சேர்றாங்க. எல்லாம் திருடங்க தான். அவங்க எங்கே இருக்கணும்? ஜெயிலில் இருக்கணும். அதை விட்டு உங்கள் கட்சியில் இருக்காங்க. அது பொறுப்பேற போட்டிருக்குங்க. இது என்ன விதத்தில் சார் நியாயம்? அப்போ மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன சார்? ஏதோ மாற்றம் கொண்டு வர சார். சினிமா வேறு, ரியல் லைஃப் வேறு சார். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதுங்க. ஆதவ அர்ஜுனா அப்படி இப்படி இஷ்டத்துக்கு பேசுகிற அப்படி கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடைக்க சொல்லுங்கள் சார். கொஞ்சம் அவருக்கு புஷ் ஆனந்த் 120 கோடி இப்போயே ஊழியல் பண்ணிட்டாரு. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். கெட்ட பேர் உங்களுக்கு தான் சார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார். எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது சார். உங்களுக்கு தான். ஏன்னா மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க தான் அனுபவிச்சிட்டாங்க சார். இப்போது இபிபியில் எடுத்துங்க சார். எடப்பாடி ஆட்சியில் 400-500 சார். அப்புறம் டிஎம்கே ஆட்சியில் 800 வந்துட்டு சார். எங்கள் வீட்டுக்கு 4000 வந்துட்டு சார். இப்போ எவ்வளோ தெரியுமா சார்? 6000 வந்துருக்கு சார். என்ன சார் மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க? சொல்லுங்கள் சார் ஜோசப் விஜய் அவர்கள். ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் முதலமைச்சர், ஏன்னா நம்ம உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா இப்போ உள்ளே பிடிச்சி போட்டுருவீங்க உங்களை அப்படி இப்படி பேசினா. அதனால் மரியாதையோடு கேட்குறேன் சார். முதலமைச்சர் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் மக்கள் நல்லது பண்ணுங்கள் சார். ஃபஸ்ட்டு உங்கள் கூடவே இருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள் சார். கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விட்டு உங்களை பற்றி தவறாக பேசினா நீங்கள் இதை அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அதுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க சார். 8 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. யாரும் வேணால் கேள்வி கேட்கல சார். அந்த வார்த்தையே நீங்களே சொல்லியிருக்கீங்க, புரியுதுங்களா? நான் தவறு செஞ்சால் கூட யாரும் வேணால் என்னை கேள்வி கேட்கலான்ட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதனால் நல்ல ஆட்சி கொண்டு வாங்க. ஆதவ அர்ஜுனாவை கொஞ்சம் கண்டிங்க. ரொம்ப ஓவராக பேசிட்டு போயிட்டுருக்கா அப்படி, சரிங்களா?